ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரிஸோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென்னோட 2 துணை மனைவி இருக்காங்கல்ல, சின் துவான், 2 பேரும் வெளியே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷென்னோட ரூம்குள்ள இருந்து ஷென் ஹாஷி 2 பேரும் வராங்க. ஒருத்தங்க கையை பிடிச்சு ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹாஷியோட ரூம்க்கு போறாங்க. இங்க சின்ன பாக்குறா, இவ என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியல, ஷென் இப்படி மயங்கினாரு, யாரையும் கண்டுக்காம தனியா ராஜா மாதிரி வந்துட்டு இருப்பாரு, இப்ப இந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறாரு அப்படின்னு 2 பேரும் இரிட்டேட் ஆகுறாங்க. உள்ள போயிட்டு நம்ம ஹாஷி ஷென்னு கிட்ட கொஞ்சமா நடிக்க சொன்னா, டீம் மாதிரி போட சொன்னா ஓவரா ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவங்க நம்புவாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாம நான் அவகிட்ட க்ளோஸா இருந்தா அவங்க பொறாமையில அவகிட்ட க்ளோஸ் ஆக மாட்டாங்க, எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னு நேரம் போய் பெட்ல படுத்துக்கிறான். நான் படுத்துட்டேன், உனக்கு எப்ப வேணுமோ நீயும் வந்து பக்கத்துல படுத்துக்கலான்னு சொல்ல ஒன்னும் தேவையில்லை, பின்னாடி இருக்கிற சோஃபாக்கு போயிடுறா ஹாஷி. கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில 3 ஒய்ஃப்மே, மெயின் ஒய்ஃப் மெங்கு, சின் துவான் 3 பேரையுமே ஷென்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷன் கூட இல்ல, எதுக்காக நம்ம 3 பேரையும் ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக ஷென் வர சொல்லணும், என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் இந்த ஹாஷி தான் காரணமா இருப்பா அப்படின்னு சின்ன சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஷென்னோட ஹாஷி வந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேப்பீங்களா மாட்டீங்களா? எங்க ஊர்ல நான் ஒரு இளவரசிங்கிறது தெரியும்ல, நான் மட்டும் கல்யாண ஃபங்க்ஷன் இல்லாம இந்த வீட்டுல வந்து பொண்டாட்டியா இருக்கேன்னு என் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க, நான் இளவரசிங்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நீ துணை மனைவியா வந்திருக்க, அதுக்கு ஃபங்க்ஷன் பெருசா வைக்க கூடாதுன்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன விட உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய ரூல்ஸ் தான் முக்கியமா இருக்கா என்ன, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு இவ ரொம்ப ஓவரா கோச்சிட்டு இருக்கா. மெங்கு பாக்குறா, அந்த பொண்ணு இளவரசி அப்படிங்கறதால கண்டிப்பா அவங்களுக்கு கல்யாண ஃபங்க்ஷன் வச்சு ஆகணும், இல்லனா யாராவது தப்பா பேசுவாங்க, மெங்கே வாலண்டியரா ஒத்துக்கிறா. அதுவும் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்றானா உங்க மேல பயங்கர பாசம் இருக்குன்னு அர்த்தம், அதனால ஒத்துக்கோங்க அப்படின்னு ஷென்னு கிட்ட மெங்கு பேச ஆரம்பிக்க ஷென் பாக்குறான். சரி ஓகே, கண்டிப்பா கல்யாண ஃபங்க்ஷன் பண்ணிடுறேன், ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு உட்காரத்துக்கு போறாங்க. ஆனா ஹாஷி ஷென்னை உட்கார விட மாட்றா. ஏன் பக்கத்துல இருக்க சேர்ல தான் வந்து உட்காரணும் அப்படின்னு முறைச்சிட்டு இருக்க. ஷென்னும் லேசா அவளை லைட்டா முறைச்சிட்டே போயிட்டு அவ பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிறான். இதுல சின்னுக்கு தான் இருக்கிறதே செம்ம கடுப்பா இருக்கு, அவ பாட்டுக்கு முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா பிரான் சாப்பிட்டு பாருங்க, இங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மெங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரே ஒரு காட்சி தான் பாத்திருக்கேன், எப்பெல்லாம் எங்க அம்மாக்கு பிரான் சாப்பிடணும்னு தோணுதோ எங்க அப்பா தான் தோல் உரிச்சு ஊட்டி விடுவாரு, அப்போ நான் முடிவு பண்ணேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பிரான் சாப்பிட்டா புருஷன் உரிச்சு ஊட்டி விடுறதான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்ல சின்ன சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ வாழ்க்கையிலே நீ பிரானே சாப்பிட முடியாது, யாரு ஷென்ன உரிச்சு ஊட்டி விட போறாரா, அவர் ரொம்ப பிஸியானவருன்னு சின்ன சொல்லிக்கிட்டு இருக்க. அவ சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே நம்ம ஷென் அவளுக்கு உரிச்சு பிரானை ஊட்டி விட்டுறான். ஆனா அதுவும் கொடூரமா முறைச்சுக்கிட்டே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, எம்மா ஹாப்பியா இருப்பாங்க, இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு வாஷி மறுபடியும் கொஞ்சம் ஆரம்பிக்க ஷென் இவளை பார்த்து கொலை வெறியில முறைக்கிறான். ஓ அப்படியா, இன்னொன்னு வேணுமா அப்படின்னு பல்ல நரன்னு கடிச்சிட்டே. ஆனா சின்ன பாக்குறா, எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு பிரானை எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த கிண்ணத்தை கீழே தள்ளி விட்டுறா. பிரான்லாம் கொட்டி போயிடுது. என்னங்க பாத்தீங்களா அப்படின்னு மறுபடியும் வாஷி கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. வேற போய் ரெடி பண்ணி புது பிளேட் எடுத்துட்டு வாங்கன்னு ஷென் உத்தரவு போடுறான். இல்ல அதெல்லாம் இல்ல, உங்க கையாலேயே நீங்களே எனக்கு சமைச்சு தரணும்னு சொல்ல மத்த 3 ஒய்ஃப்க்கும் செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா வாஷி ஷென்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்க. ஷென் என் கையாலேயே தான் வேணுமா, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே நேரா உள்ள கூட்டு போறான். 2 பேரும் சேர்ந்து கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. வாஷி அவன் மேல தொத்திக்கிட்டே அவனுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. கையை எடுத்துட்டு ஓடி போயிருன்னு ஷென்னு சொல்றான். ஆளுங்க வெளியே இருந்து பாக்குறாங்க, அதனாலதான் நானும் மேல ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆசை இல்லைன்னு வாஷி சிரிச்சுட்டே பேசுறா. சரி ஓகே, அதுக்கு இல்லடா செல்லம், நீ என்ன விடாட்டி நான் எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஷென்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். சின்னும் துவானும் வெளியே இருந்து பாக்குறாங்க இருக்கிற கடுப்புக்கு. வாஷி ஆனா பாத்துட்டு இருக்கும் போதே இருக்கிறதுலே காரமான பொடியெல்லாம் போட்டு சீரகத்தை கொஞ்சம் தூக்கலா போட்டு இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஷென்னு சமைக்கிறான். இதை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வாஷிக்கு ஊட்டி வேற விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சீரக வாட அவளுக்கு தொண்டெல்லாம் அடைக்குது. நேரா உள்ள வந்து தண்ணிக்கு மேல தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறா. எதுக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கிற அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க ஆரம்பிக்க, இவ்வளவு சீரகத்தை ஒன்னா சாப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் தொண்டை அடைக்காதா அப்படின்னு வாஷியை கேட்டுட்டு இருக்கா. நீ பண்ண ஆக்ஷனுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு சமைக்க தெரியும்னா எனக்கு தெரியவே தெரியாதேன்னு வாஷி சொல்ல, நான் உன்ன மாதிரி ஒன்னும் ராஜ குடும்பத்துல பிறந்தவன் கிடையாதுன்னு ஷென்னு சொல்றான். ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷென் குட்டி பையனா இருக்கும் போது பிரான்லாம் உனக்கு ஒண்ணு உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா, சீக்கிரம் உரிடான்னு ஒரு ஹோட்டலோட ஓனர் இவனை விரட்டி அடிக்கிறாரு. இவனும் வேக வேகமா பிரான்ஸ் எல்லாம் உரிச்சிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, இப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு ஷென்னு போய் பெட்ல படுத்துக்கிறான். மனசுக்குள்ள யோசிக்கிறான், வாஷி நடிப்பு ரொம்ப ஓவரா இருந்தது, ஒரு வைஃப் எப்படி இருக்கணுமோ கொஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது, இவ கிட்ட
கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ப கூடாது அப்படின்னு ஷென் யோசிக்க, எப்படியாவது ஷென் நம்புற மாதிரி ஒரு ஆளா மாறிடணும் அப்படின்னு ஹுவாஷி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க அந்த மெங் இருக்கால, அவ அந்த பெயிண்டிங் எடுத்து பாக்குறா. எப்படி பார்த்தாலும் சாதாரணமான பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு புரியல. என்ன பண்ண போறோம், இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு பிரின்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெங் ஒரு பிளான போடுறா. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருக்கான்ல, அந்த பிரின்ஸோட அம்மா ஃபேமிலியில வந்த பொண்ணு தான் மெங். அதனால ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுதான் இவரோட ஒரே வேலையே. அவர் வருவாரு அண்ணா, அவர்கிட்ட இந்த மேப்பை கொடுத்து வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுவும் நல்ல ஐடியா தான் வேலைக்கார பொண்ணு சொல்றா. ஆனா அப்பயும் ஷென்னுக்கு சந்தேகம் வர மாதிரி பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. ஷென்னங்க லூவை கூப்பிடுறான். நாளை கண்டிப்பா அந்த பெயிண்டிங்க பரிமாற்றம் பண்ணிருவாங்க, யாரையும் விடக்கூடாது. நல்லா என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பாத்துக்கோ மெங்க, அது மட்டும் இல்லாம ஹுவாஷியையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட முடியாது, அவன் மேலையும் கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே லூ அங்கிருந்து ஓகேன்னு கிளம்பி போறான். இங்க ஒரு பொண்ணு ஜாலியா கிளம்பி வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போது ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிக்கிறது காதுல விழுது. பாத்தியா, சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டு இருக்கான், சரியான புறம்போக்கா இருப்பான் போல. இப்ப கூட ஒரு பொண்ணை பட்ட பகலே தூக்கிட்டு போயிட்டான், யாரும் கேள்வி கேட்கலன்னு சொல்ல அந்த பொண்ணு பாக்குறா வந்துட்டு இருக்க பொண்ணு எங்க தூக்கிட்டு போனான்னு தேடி கண்டுபிடிச்சு பின்னாடியே போறா. அங்க உள்ள ஒரு 4-5 சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு 2-3 பேர் தப்பா நடந்துக்க பிஹேவ் பண்ண, பொண்ணுங்களை கடத்துறாங்க அப்படின்னு காம்பவுண்ட்ல ஏறி உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா. உடனே ஊர் மக்கள்லாம் என்னடா கடத்துறீங்களா அப்படின்னு கேட்டு வர, இந்த பொண்ணு என் தங்கச்சி தாங்க, இவளுக்கு லைட்டா பைத்தியம், தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க இருந்து மத்த எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. ஆனா அங்க நம்ம 4th பிரின்ஸ் போயிட்டு இருக்கான். அவன் மேல கல்ல தூக்கி போட்டு, பைத்தியமே எங்க வாடா அப்படின்னு இந்த பொண்ணு கூப்பிட, இங்க பாருமா என்ன ரோட்ல போயிட்டு இருக்க ஆள்கிட்ட வம்பளுக்குறியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு லைட்டா கண்ணு ஆட்டி காட்டுறா. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல. ஆனா பிரின்ஸுக்கு பாடி கார்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள வந்து பாருங்க அப்படின்னு இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்க, கடத்தப்பட்ட பொண்ணுங்களை அந்த பாடி கார்ட்ஸ் போய் புடிச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்ப அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. நேரா நம்ம ஷென்னோட வீட்டுக்கு தான் வரா. நான் வந்துட்டேன் அப்படின்னு இவ உள்ள வேகமா கெத்தா போய் நிக்க, உள்ள இருக்கிற அத்தனை வேலைக்காரங்களும் வரிசையில நின்னு மேடம் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டேன் இந்த வீட்டோட மேடம் அப்படின்னு சிரிச்சுட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள போகும்போது முதல்ல பாக்குற ஆளு ஹுவாஷி தான். ஓ, நீதான் அந்த புது ஒய்ஃபா, பாக்க ரொம்ப வீக்கா இருக்க, ஆனா பயங்கர திறமக்காரியா இருப்ப போல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ஹுவாஷி பாக்குறா. ஓஹோ, ஷென்னோட ரொம்ப ஃபேமஸான தங்கச்சி சீயி நீதானா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான், எனக்கு ஏஞ்ச வணக்கம் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு ஹுவாஷி கிட்ட அவ கேக்குறா. உடனே இல்ல கால் அடிபட்டிருக்கு, எந்திரிக்க முடியாது, ஹாய் அப்படின்னு சீயி கிட்ட அவ நக்கலா பேச, அப்ப வேலைக்கார பொண்ணு வரா. சீயி பாக்குறா, இந்த வேலைக்கார பொண்ணு பயங்கரமா சண்டை போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், எங்க வாடி என்கிட்ட சண்டை போடுறீ அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கூப்பிட, வேலைக்கார பொண்ணு சரின்னு சீயி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா வேலைக்கார பொண்ணோட திறமைக்கு கால்வாசி கூட சீயால வர முடியல. ஷென் அங்க வந்துடுறான். யார் மேல கத்தி வைக்கிற, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா இல்லனா அப்படின்னு சீயை கத்திட்டே பக்கத்துல போக, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, என்ன உள்ள கூட்டு போமா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கூட்டு ஹாஷி போயிடுறா. நான் என்னன்னா அந்த பொண்ணு இப்படி நடிக்கிறா, எப்படின்னா நீ இவ்வளவு சமாளிக்கிற அப்படின்னு சீயை கேட்டுட்டு இருக்க. இவளை கூட்டு போயிட்டு உள்ள அடைச்சு வைங்க, 3 நாளைக்கு இவ வெளியவே வரக்கூடாதுன்னு ஷென்னு சீக்கு தண்டனை கொடுத்துடுறான். மெங்கு நடக்கிறதெல்லாம் பாக்குறா. இந்த பொண்ணை எப்படியாவது நாளைக்கு வெளியே கூட்டு வந்துடணும், இவ பிரச்சனை பண்ணா அப்படின்னாதான் நமக்கு ஈஸியா வந்து டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மேப்பை மாத்த முடியும் அப்படின்னு மெங்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹுவாஷிக்கு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா மேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா வேலைக்கார பொண்ணு இப்பதான் கல்யாண ஃபீலிங்கே எனக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் உள்ள வரான். எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. உங்க ஊர் தண்ணிக்கு பொண்ணுங்களை அழகாக்குற குணம் இருக்கு, அதுல ராஜ குடும்பத்தை பத்தி கேட்கவே வேண்டான்னு கவிதையில நான் படிச்சிருக்கேன், ஆனா அது உண்மை இன்னைக்குதான் பாக்குறேன் அப்படின்னு ஷென்னு ஹுவாஷிய பாத்துட்டு சொல்ல, புகழ்ச்சி கொஞ்சம் ஓவரா இருக்கு, ஆனா எனக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. ஹுவாஷியோட ஐப்ரோஸ்க்கு கலர் அடிக்கிற மாதிரி பக்கத்துல ஷென்னு போயிட்டு, இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் எனக்கே தெரியாது, பார்த்து பத்திரமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான் அவகிட்ட. ஹுவாஷி அவனோட கையை பிடிச்சிட்டு வெளியே போறா. ஷென்னு கெஸ்ட் எல்லாம் வரவேற்கிறதுக்காக உள்ள போய் வெளியே நின்னுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வரது நம்ம கிரவுன் பிரின்ஸ் தான். ஏற்கனவே என்ன ஒரு தடவை அசிங்கப்படுத்திட்டு, இன்னொரு தடவை அப்படி நடந்துச்சுன்னா உன் குடும்பத்தோட உயிர் தப்பிக்காது பாத்துக்கோன்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்லும் போதே செகண்ட் பிரின்ஸ் அங்க வந்துடுறான். கிரவுன் பிரின்ஸ் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மெங்கோட சொந்தக்கார பையன் அப்படின்னு, அவங்க அம்மா ஃபேமிலி அப்படின்னு. இப்போ செகண்ட் பிரின்ஸ் வரான். வந்துட்டு, ஏண்டா எதுக்குடா வந்த அன்னைக்கு ஷென்னு கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிரவுன் பிரின்ஸை பார்த்து இவன் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். கரெக்டா உனக்கு நான் கிஃப்ட் கூட கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஷென்னு கிட்ட பேசிட்டு இருக்க சின்ன வரா. சின்ன இருக்கால செகண்ட் பிரின்ஸ் அம்மாவோட ஃபேமிலி, அதாவது இவனை செகண்ட் பிரின்ஸா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. ஆனா துணை மனைவி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கிஃப்ட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் நேரா உள்ள எழுதிட்டு போயிடுறா. ஷென் பாத்துட்டு இருக்கான். யாரையும் விடாத எல்லார் மேலேயும் கண்ணை வச்சு வாட்ச் பண்ணு அப்படின்னு லூ கிட்ட சொல்லி அனுப்புறான். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் போறாரு. வேலைக்கார பையனும் கூடவே போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அடுத்து 4th பிரின்ஸ் வந்துடுறான். 3rd பிரின்ஸ் வந்துட்டாரா அப்படின்னு நேரா ஷென்னு கிட்ட கேட்க, அவர் எப்பவுமே பொதுவா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வர மாட்டாரே அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எனக்கு கம்பெனிக்கு வர சொல்லி நான் தான் அண்ணா
அண்ணாவை கூப்பிட்டேன். சோ எனக்காக அவர் வந்திருக்காருன்னு சொல்ல, இருந்தாலும் உங்களுக்கு வாஷி மேல ரொம்ப பாசம் தான் ஷென்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். தப்பா எதுவும் பேசிடாதீங்க, அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவளுக்கு நடக்குது நல்லது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்தே தீருவேன் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸும் உள்ள போறான். கல்யாண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமா சேர்ந்து ஒரு வைன் குடிச்சு கல்யாணத்தை மறுபடியும் ஊருக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. திடீர்னு ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது. 4-5 பேர் டான்ஸும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எங்க இருந்துடா சத்தம் வருதுன்னு திரும்பி திரும்பி பார்த்தா ஓட்டு மேல ஒரு பையன் உட்காந்துட்டு அந்த மியூசிக்க வாசிச்சுட்டு இருக்கான். இவன் தான் நம்மளோட தேர்ட் பிரின்ஸ். தேர்ட் பிரின்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குல்லன்னு மத்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்க, நல்ல விஷயம் நடக்குதுன்னு தான் என்னோட கிஃப்டா இந்த மியூசிக்க நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். கிரவுன் பிரின்ஸ்க்குலாம் அவனை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. ஆனா கரெக்டா மெங்க அந்த நேரமா பார்த்து கிரவுன் பிரின்ஸ் கண்ணுல சிக்னல் காட்ட அவன் கேஷுவலா எந்திரிச்சு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கான். போதும் போதும் மியூசிக் போட்டதெல்லாம் அப்படின்னு அவன் தேர்ட் பிரின்ஸ பார்த்து சொல்ல, உடனே நம்ம ஷென்னும் பார்த்துட்டு, இந்த மியூசிக் இதுவரை இந்த பக்கத்துல இருந்து நான் கேட்டதில்ல, நார்த் சைட்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு அப்படின்னு சொல்ல, உடனே தேர்ட் பிரின்ஸ் பாக்குறான், இவ்வளவு அழகான மியூசிக்க வாசிக்கிறேன், ஆனா அது என்ன மியூசிக் அப்படின்னு ரசிக்கிறதுக்கு கூட இங்க யாருக்கும் வந்து தகுதி இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே பார்ட்டிக்கு வந்துடுறான். அமைதியா வந்து ஃபோர்த் பிரின்ஸ் கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க மெங்கு கிட்ட வேலைக்கார பொண்ணு போறா. கரெக்டா அப்போ நம்ம சீயே இருக்கால, அவளையும் மெங்கோட வேலைக்கார பொண்ணு கூட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, நீ இல்லனா எப்படிமா, ஆனா உங்க அண்ணன்ட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, என்னது நான் பிரச்சனை பண்றேனா? அன்னைக்கு இந்த வாஷி இருக்காளே என்ற திமிர்த்தனமா பேசாட்டி என்ன எங்க அண்ணன் வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருக்க மாட்டாருன்னு சீயை கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா வாஷி ஆப்போசிட்ல ஃபோர்த் பிரின்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. கல்யாண நாள் அன்னைக்கு இவ எதுக்கு ஃபோர்த் பிரின்ஸ் கூட பேசுறான்னு மெங்கு லேசா ஏத்தி விட சீக்கு இன்னும் கடுப்பு அதிகமாகுது. நல்லா கொஞ்சம் குடிச்சு வேற இருக்கா. நேரா வாஷி கிட்ட போயிட்டு, அறிவு இருக்கா இல்லையா, உன்ட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட வந்து ஓவரா திமிரு காட்டி எங்க அண்ணனை நான் உள்ள அடைச்சு வைக்க சொன்னது மட்டும் இல்லாம இங்க ஃபோர்த் பிரின்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, யோ நீ தான் ஃபோர்த் பிரின்ஸா, போன தடவை உன்னை வந்து கட்டி வச்சு அடிச்சிருக்கணும்னு குடிச்ச போதையில உளறிட்டு இருக்கா, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கேட்க ஆரம்பிக்க கொஞ்சம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. சீயே அங்க இருந்து கிளம்பி போறா. கரெக்டா வாஷி திரும்பி பார்த்துடுறா. அந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன்கிட்ட மெங்கோட வேலைக்கார பொண்ணு ஒரு குட்டி நோட் ஒண்ணு கொடுக்குறா. அதுல ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணு அப்படின்னு எழுதி இருக்கு. உடனே கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல இருக்க அவன் தம்பியை பாக்குறான், செகண்ட் பிரின்ஸ். அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். உன்னால என் ட்ரெஸ்ல கரை ஆயிருச்சு அப்படின்னு. ஷென்னு வேகமா கத்திட்டு, நல்ல பிரச்சனை வேண்டாம், சாரி வாங்க கிரவுன் பிரின்ஸ், இங்க உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, கிரவுன் பிரின்ஸ் நேரா ஒரு ரூம்க்கு போயிட்டு இருக்கான். ஷென்னு கூடவே போயிட்டு யாராவது பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போயிடுறான். மாடியில இருந்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல கிரவுன் பிரின்ஸ் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு சீயி இருக்கால, அவ வேகமா குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இந்த இருக்கான் பாரு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே எந்த இடத்துல கிரவுன் பிரின்ஸ் இருக்கானோ அங்க ஓட ஆரம்பிக்க, உடனே ஷென்னு பாக்குறான், இது சரிப்பட்டு வராது, ராஜாவோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அங்க இருந்து அசிஸ்டன்ட் கிளம்பி போயிட கிரவுன் பிரின்ஸ் கிட்ட வேகமா நம்ம சீயி போயிட்டு, பொம்பளை பொறுக்கி பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திர இடத்துல உனக்கு என்னடா வேலை, நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா போதையில, எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு அவளை அடிக்கிறதுக்கு கிரவுன் பிரின்ஸ் போயிட ஷென் அதுக்குள்ள நடுவுல குறுக்க வந்துடுறான். என் தங்கச்சி கொஞ்சம் தப்பா பேசிட்டா, அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த நேரத்துல மெங்க ஒரு வேலைக்காரிக்கு கை காட்டுறா, இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி. ஷென் இதை பாத்துடுறான். அதே மாதிரி நம்ம வாஷியும் பாத்துடுறா. இப்ப ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷென் அந்த பொண்ணை பாக்குறதுக்குள்ள அதுக்குள்ள நேரா கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு தடுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அங்க பாத்துட்டு இருக்க, நான் விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு, உன் குடும்பத்துக்கு எனக்கு எண்டு கார்டு போடுறேன் அப்படின்னு சொல்ல, வாஷி இதுதான் எனக்கு சரியான சமயம், நான் இருந்து கிளம்புறேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.